என் இனிய உறவுகளே, நாம் இன்று 24/25 இருக்கிறோம். ஹாப்பி ஈஸ்டர் டு ஆல், ஈச் அண்ட் எவ்ரி ஒன். உயிர்ப்பின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். வாழ்நாள் முழுவதும் இயேசு உயிர்த்து விட்டார், அவர் உண்மையாகவே உயிர்த்து விட்டார் என்று நாம் சொல்ல பழகுவோம். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 78, 58, 59, 60. எத்தனை போராட்டங்கள், எத்தனை வலிகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை கண்ணீர் துளிகள், எத்தனை இரத்த துளிகள், முள்முடி, காரி உமிழ்தல், சாட்டி அடிகள், முடியாமல் கீழே விழுந்தது 3 முறை. ஆனால் அவர் எழுந்ததோ 70 முறை. ஆனால் இயேசுவே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த 7 நாங்கள் பிறரை மன்னிக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் எங்களுக்காக எழுந்ததை நினைவு கூறுகின்றோம் என்பதை நாம் இதில் நினைவு கூறுவோம். ஆனால் அதற்கெல்லாம் கட்டினார் ஒரு முடிவு. அதுதான் நாம் இயேசுவின் சீடர்கள், பக்தர்கள் என்றால் முடிந்தவரை இயேசுவின் சிலுவையை சுமக்க முயற்சி செய்வோம். அதன் விடை நமக்கு வெற்றி வாகை சூடுவோம். தேடுவோம் விடியற்காலை விண்மீனை திறக்கப்பட்ட கல்லறையில் காணுவோம். மரிய மக்தலேனாளோடு சீடர்கள் தூதராக உயிர்ப்பின் நற்செய்தியை சீடர்களுடன் கொண்டு சென்றனர். இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலுயா. நீதிக்காக போராடும் அனைவருக்கும் உயிர்ப்பு உண்டு, அல்லேலுயா. சாவு விழுந்தது, வெற்றி கிடைத்தது என்ற உயிர்ப்பின் கீதம் நேர்மையாளர்களின் செவிகளில் கேட்கட்டும், அல்லேலுயா. பாஸ்காவின் வெளிச்சம் தீமையின் இருளை முழுமையாக வெற்றி கொள்ளும். நாம் இன்று வாசிக்கக்கூடிய வாசகங்கள்: தொடக்க நூல் 1:1-22, விடுதலை பயண நூல் எசேக்கியா, ஃபாரூக், ரோமையர் 6:3-11 மற்றும் கொலோசியர் 3:1-4. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 20:1-9. இயேசு உயிர்த்து விட்டார், சாவை வென்று விட்டார். வானங்களே அகமகிழுங்கள், மானிடரே ஆர்ப்பரியுங்கள். இன்று உயிர்ப்பு ஞாயிறு. நீண்ட தவக்காலத்தின் நிறைவாக உயிர்ப்பு ஞாயிறு மலர்ந்திருக்கின்றது. நம் உயிர்ப்பின் மக்கள், அல்லேலுயா என்பது நமது பாடல் என்ற முழக்கம் நம் உலகை நிரப்பட்டும். உலக அரசுகள் எத்தனை வலிமை வாய்ந்ததாக இருந்தாலும், அதை விழுந்து தவிடு பொடியாகும் உலகின் தீமைகள் எவ்வளவு இருள் சூழ்ந்ததாக இருந்தாலும் கதிரவன் ஒளியில் அவை காணாமல் போகும். இயேசுவின் உயிர்ப்புத்தான் நமது வாழ்வின் அடித்தளம். இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார், அவர் மாட்சியுடன் மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம். மனித உறவுகளுக்கெல்லாம் அடையாளமாக இருப்பவர் கடவுள், நம் அனைவருக்கும் தந்தை. அவரில் உலக மக்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள். எனவே சீடர்கள் அவர்கள் மீது இரக்கம் குணமுடையவர்களாக வாழ்ந்து இறை திருவுளத்தை வாழ வேண்டும் என்று இயேசு போதித்தார். இந்த போதனையை நமக்கு உரியதாக்கி கொள்ள வேண்டும். நமது கடவுள் படைப்பாளர். எனவே படைப்பு அனைத்தின் மேலும் அவருக்கு ஆழ்ந்த பற்றுண்டு. ஒரு சிறிய பறவையின் அகால மரணத்தையும் பொறுத்து கொள்வது அவருக்கு கடினம். மத்தேயு 10:28-29, லூக்கா 12:5-6. எனவே அனைவரையும் நாம் சமமாக காண்கின்றார். நமது பராமரிப்பின் அன்பை அவர்கள் எல்லோர் மேலும் பொழிகின்றார். எனவே பிச்சைக்காரர் லாசரை போன்ற கவனிப்பாரற்று மீது நாமும் அன்பை பொழிய வேண்டும். அதனை செயலில் காட்ட வேண்டும். இந்த உயிர்ப்பு நாளில் அந்த அரசன் லாசரை கண்டு கொள்ளாது தான் அவனுடைய தவறு. ஏனால் லாசரை அவன் ஒன்றுமே செய்யவில்லை. எட்டி உதைக்கவில்லை, காரி முழவில்லை, அவனை எதுவும் வார்த்தைகளால் காயப்படுத்தவில்லை. அவன் செய்த ஒரே ஒரு தவறு, கண்டு கொள்ளவில்லை. நாம் இதனை மனதில் வைத்து இந்த நன்னாளில் நம்மால் முடிந்தவரை பிச்சைக்காரர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல உணவு கொடுப்போம். திருக்கோவில் என்பது தங்கு தடையின்றி யாவரும் வழிபடும் இடம். ஆனால் கடவுளின் கூடுதல் அக்கறைக்கு உரியவரான மாற்றுத்திறனாளிகள் அன்று தீட்டானவர்கள் என்று தீர்ப்புக்குட்பட்டு கோவிலுக்கு வெளியே நிறுத்தப்பட்டனர். ஆனால் இயேசு உயிர்ப்புக்கு பின் நாம் ஒவ்வொரு மனிதனையும் நாம் நேசிக்க வேண்டும். அப்படி வெளியே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவர்களை உள்ளே வரும்படி ஊக்கமளித்தவர் இயேசு. ஆக வழிபாட்டு தலம் என்பது கடவுளின் அளவில்லாத பெருங்கணையகம். அன்பு, நீதி, சமத்துவம், மனித நேயம் என்ற ஒரு புதிய மனித இனத்தை உருவாக்கும் பணியில் இயேசு ஈடுபட்டார்.
இவர் மனித இனத்தை வேறுபடுத்த பார்ப்பவர் அல்ல. உலகம் அனைத்தும் புதிய மனித இனத்தின் இணைக்கப்பட வேண்டும் என்பதே இவர் கொண்டுள்ள ஒரு பொதுவான நோக்கம். இயேசு அடுத்திருப்பவர்களிடம் அன்பு, இரக்கம், பரிவு, கருணை காட்டியது போல் நாமும் இந்த உயிர்ப்பு நாளில் அடுத்திருப்பவர்களிடம் இந்த மனிதநேய பண்புகளை நமது செயல்களால் காட்ட வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம். இதோ அவர் விருப்பத்திற்கேற்ப நாம் நடப்போம். நடக்க முடியாவிட்டாலும் முயற்சி செய்வோம். முடிந்தவரை ஒருவரை ஒருவர் நேசிப்போம், மறப்போம், மன்னிப்போம், வாழ்த்துதல் கூறி இயேசு உயிர்த்து விட்டார், உண்மையாகவே அவர் உயிர்த்து விட்டார் என்று நாம் சொல்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.